நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நம்முடைய அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1965ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிபோர்னியா, அமெரிக்காவில் சூசிங் எ பிரைட், ஒரு மணவாட்டியை தேர்ந்தெடுத்தல் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது தமிழாக்கத்துடன் நாம் கேட்கப் போகிறோம். Now, in closing, I want to say the reason that I said these things. And I'll close. இப்பொழுது முடிக்கையில் நான் இவைகளை எல்லாம் கூறினதற்கான காரணத்தை சொல்ல விரும்புகின்றேன். பின்னர் நான் முடிக்கிறேன். The other night, about 3 o'clock in the morning, I was awakened up. அன்றொரு இரவு சுமார் காலை 3 மணி அளவில் நான் நித்திரையிலிருந்து எழுப்பப்பட்டேன். I take any of you to answer this. உங்களில் யார் வேண்டுமானாலும் இதற்கு பதில் சொல்லலாம். Have I ever told you anything in the name of the Lord but what it was right? சரியானதை தவிர வேறு எதையாவது நான் எப்பொழுதாவது கர்த்தருடைய நாமத்தினால் சொல்லி இருக்கிறேனா? It's always been right. So help me, God knows that's true. எப்பொழுதும் அது சரியாகவே இருந்தது. ஆகவே எனக்கு உதவி செய்யுங்கள், அது உண்மை என்று தேவன் அறிவார். There is no one nowhere in the world of the thousands of things that's been told that he has ever missed one word of it. சொல்லப்பட்ட ஆயிரமான காரியங்களில் உலகத்தில் எங்கேனும் ஒன்றாகிலும் ஒரு வார்த்தையிலும் தவறாதபடி அவர் செய்திருக்கிறார். It's always been perfectly come to pass, even when it was at Phoenix the other day, or about a year ago it was. எப்பொழுதும் பரிபூர்ணமாய் நிறைவேற்றி ஒரு வருடத்திற்கு முன்னால் இருக்கும். அன்றொரு நாள் நான் பீனிக்ஸில் இருந்தபோதும் கூட Told you that about that message on what time is it, sir? ஐயா, இது என்ன மணி நேரம் என்ற செய்தியை குறித்து நான் சொன்ன போதும் கூட told you 7 angels would meet out there and it'd be the opening of these seals and what. அப்பொழுது உங்களிடம் சொன்னேன், 7 தூதர்கள் அங்கே சந்திப்பார்கள், அது 7 முத்திரைகள் திறக்கப்படுதலாய் இருக்கும் என்று. And there the Life magazine packed the article of it. அதை பற்றின விமர்சனத்தை லைஃப் பத்திரிகையானது பிரசுரித்தது. This great plane going up into the air 30 miles high, 27 miles across. இந்த பெரிய தீக்கதில் உயர ஆகாயத்தில் போய் 30 மைல் உயரமும் 27 மைல் விஸ்தாரமுமாய் இருந்தது. They said they couldn't make out what it was, don't know yet. அவர்களால் அது என்னவென்று அறிய முடியவில்லை என்றார்கள். இன்னமும் அதை அறியாமல் இருக்கிறார்கள். And man sitting right here in this building tonight was standing right there with me when it happened. இன்றிரவு இங்கே இப்பொழுது இக்கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் அந்த காரியம் சம்பவித்த போது என்னுடன் அங்கே நின்று கொண்டிருந்தார். Just exactly what it said. சரியாக நான் எப்படி சொன்னேனோ அதே வண்ணமாக சம்பவித்தது. He told me the things was coming to pass and happened just exactly. அவர் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை பற்றி என்னிடத்தில் சொன்னார். அது சரியாக அப்படியே சம்பவித்தது. How each of those seals opened and told the mysteries that had been hid down through them ages of the reformers and so forth. சீர்திருத்தக்காரர்கள் காலம் துவங்கி காலங்களாக மறைக்கப்பட்டிருந்த ரகசியங்களை எல்லாம் கூறினார். எப்படியாய் அந்த முத்திரைகள் ஒவ்வொன்றும் திறக்கப்பட்டன. Just perfectly. அப்படியே பரிபூர்ணமாக. How I was standing up on top of the hill. நான் எப்படி அந்த மலையின் உச்சியில் நின்று கொண்டிருப்பேன் என்றும். Man, 3 or 4 of them standing right here present now. Yes, more than that. 3 அல்லது 4 மனிதர்கள் இப்பொழுது இங்குள்ளவர்களில் நின்று கொண்டிருப்பார்கள் என்றும், ஆம், இன்னும் இதற்கும் அதிகமாகவும் சொன்னார். Going up the hill, the Holy Spirit said, pick up that rock we were hunting. மலையின் மேல் போய் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், அப்பொழுது நாங்கள் வேட்டையாடி கொண்டிருக்கிறோம், அந்த கல்லை எடு என்றார். He said, throw it up in the air and say, thus saith the Lord. அவர் அதை ஆகாயத்தில் தூக்கி எறிந்துவிட்டு கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல் என்றார். I did. நான் அப்படியே செய்தேன். Down from there come a little funnel of wind. அங்கிருந்து ஒரு சிறு பன்னல் போன்ற காற்று வந்தது. I said, within 24 hours you'll see the hand of God. நான் சொன்னேன், இன்னும் 24 மணி நேரத்திற்குள்ளாக நீங்கள் கர்த்தருடைய கரத்தை காண்பீர்கள் என்று. Man sitting right here present now. இங்கேயே இப்பொழுது உங்கள் மத்தியிலே இருக்கிறார்கள். The next day about 10 o'clock, standing there, I said, அடுத்த நாள் சுமார் 10 மணி அளவில் அங்கே நின்று கொண்டு நான் சொன்னேன், get ready, get under the car. They're a veteran. I said, something's fixing to happen. ஆயத்தமாகுங்கள், காருக்கு அடியில் போங்கள், ஒரு போர் வீரன். நான் சொன்னேன், ஏதோ காரியம் சம்பவிக்க இருக்கிறது என்று. There's a clear sky. அப்பொழுது வானம் வெளுத்திருந்தது. Right up in a big canyon, down come a whirling fire from heaven, just as hard as it could scream. அங்கே மேலாக உள்ள ஒரு பெரிய கேன்யன் சுழலும் அக்கினி வானத்திலிருந்து பலத்த முழக்கத்துடன் வந்தது. Hit the walls like that. I was standing right under. அந்த விதமாக சுவற்றில் மோதியது. சரியாக அதற்கு கீழே நான் நின்று கொண்டிருந்தேன். I took off my hat. Help me.
நான் என் தொப்பியை கழற்றிவிட்டு கைகளை பற்றி கொண்டிருந்தேன். It had come about 3 feet or 4 feet above me and cut a ditch, come around that wall like that. என் தலைக்கு மேலாக 3 அல்லது 4 அடிகளுக்கு மேலாக வந்து சுவற்றிலே ஒரு பள்ளத்தை அப்படியே தோண்டியது. Blasted and went back up in the air. வெடித்தது, மறுபடியுமாக மேலே ஆகாயத்துக்கு சென்றது. And whirled around again and come down 3 times. மறுபடியுமாக சுழன்று 3 முறை கீழே வந்தது. It even cut the tops of mesquite bushes out for 200 yards. மாஸ்குவேட் புதர்களின் மேல் பாகத்தையும் கூட 200 கஜ தூரத்திற்கு அப்படியே வெட்டி கொண்டு போயிற்று. You hear them fellows saying amen? They were there when it happened. See? அவர்கள் அங்கே ஆமென் என்று சொல்லுவதை கேட்டேன். அது சம்பவித்த போது அவர்கள் அங்கே இருந்தார்கள். And it made 3 blasts. அது அவ்விதமாக 3 முறை வந்து வெடித்தது. When they got out from under the cars and everything, come back over. அவர்கள் எல்லாரும் காருக்கு அடியிலிருந்தும் மற்றவர்களிலிருந்தும் வெளியே வந்து சொன்னார்கள், Said that hit you, there wouldn't been a greasy spot. அது மட்டும் உம்மை தொட்டிருந்தால் ஒரு ஈர பசை கூட இருக்கக்கூடிய இடம் இங்கே இருந்திருக்க முடியாது. I said it was him. He was talking to me. நான் அது அப்படி ஆகாது, அது அவர் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார் என்று சொன்னேன். God speaks by whirlwind. தேவன் சுழல் காற்றின் மூலமாக பேசுகிறார். புரிகின்றதா? There was that same pillar of fire that you see on the picture standing there. அங்கே படத்தில் நிற்க காண்கிறீர்களே, அதே அக்கினி ஸ்தம்பம் அங்கேயும் இருந்தது. And when it went up, they said, "What is it?" அது அப்படியே மேலே சென்ற போது அது என்ன என்று அவர்கள் கேட்டார்கள். I said, "Judgment is striking the west coast." நான் சொன்னேன், நியாய தீர்ப்பு மேற்கு கடற்கரை ஓரத்தை தாக்குகிறது என்று. Second day from there, Alaska like the sunk. அன்றிலிருந்து 2வது நாள் அலாஸ்கா மூழ்கிவிடும் போலானது. See, it struck once there, the first blow. Where the பாருங்கள், ஒருமுறை அது அங்கே தாக்கினது, முதல் அடி. you have to do something to symbolize it. அதை அடையாள குறிகளால் சொல்ல நீங்கள் ஏதாவது காரியம் செய்தாக வேண்டும். Like a man put some salt in a cruise and throw it in the water and said, ஒரு மனிதன் கொஞ்சம் உப்பை எடுத்து ஒரு ஜாடியில் போட்டு அதை தண்ணீரில் எரிந்து, "Thus saith the Lord, let there be sweet water." கர்த்தர் சொல்லுகிறதாவது இனிப்பான தண்ணீர் அங்கே இருக்கட்டும் என்று சொல்வது போன்று. And another one, Jesus picked up water and poured it into a jug and made wine out of it. இன்னொன்று, இயேசு தண்ணீரை எடுத்து அதை ஜாடியில் ஊற்றி அதிலிருந்து திராட்சரசம் உண்டாக்கினார். You have to have something to symbolize. அடையாளமாய் காட்ட அங்கே ஏதாவது காரியம் இருக்க வேண்டும். That's what that was. That went up in the air and come down. That started that little whirlwind. மேலே ஆகாயத்தில் போய் திரும்பி வந்ததுமான அதுதான் அங்கே அந்த அடையாளமாக காட்டுவதாக இருந்தது. அது அந்த சுழல் காற்றை உண்டாக்கினது. Within 24 hours, it had shook that mountain to cut a ridge around it. 24 மணி நேரத்திற்குள்ளாக அந்த மலையை அப்படியே அது வெட்டி ஒரு விளிம்பை சுற்றிலும் உண்டாக்கினது. Reverend Mr. Blair sitting here looking right at him now. He is up there and picked up some of the pieces of it and so forth. சங்க திரு பிளேயர் அவர்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு இப்பொழுது என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் அங்கே அப்பொழுது இருந்தார். அவைகளில் சில துண்டுகள் முதலானவைகளை சேகரித்தார். Here's Terry Softman, them and standing here, and Billy Paul and Brother Simon, many of these others sitting in here. That was right there to see it happen. When it tore it out. டெரி சாத்மன் இங்கே இருக்கிறார். பில்லி பாலும் சகோதரர்கள் அநேகரும் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்விதமாக அது மலைகளை கிழித்து அந்த சம்பவத்தின் போது அவர்கள் அங்கே இருந்தார்கள். That's not fiction, that's the truth. இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, அதுதான் உண்மை. That wasn't back in the Bible days, that's now. அது வேதாகம காலத்தில் இருந்ததில்லையே, அது இப்பொழுது இருக்கின்றது. புரிகின்றதா? That same God that's always showed me these things and they've come to pass exactly to the letter. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எனக்கு காண்பித்தவர் அதே தேவன். ஒவ்வொரு எழுத்தின்படியாயும் அவைகள் நிறைவேறியாகத்தான் வேண்டும். Never had they failed one time. ஒரு முறையாகிலும் அது தவறினதே கிடையாது. Now I'm bragging on him. நான் அவரில் பெருமை பாராட்டுகிறேன். A few weeks ago, I was in a vision. 2 வாரத்திற்கு முன்னர் நான் ஒரு தரிசனத்திற்குள்ளாக இருந்தேன். And I was standing up on a high place. And I was to see the preview of the church. நான் ஒரு உயரமான ஸ்தலத்தில் நின்று கொண்டிருந்தேன். நான் சபையின் முன்காட்சியை காண வேண்டியவனாயிருந்தேன். And I noticed coming from standing more like this way facing the west. மேற்கு திசையை பார்த்தவாறு நான் இப்படி நின்றிருக்க அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். And coming this way was the lovely bunch of women. இந்த வழியாய் ஒரு அருமையான கூட்ட பெண்மணிகள் வந்து கொண்டிருந்தார்கள். Real nice dress, long hair fixed nice in the back. உண்மையாகவே நன்றாக உடுத்தி இருந்தார்கள். நீண்ட தலைமயிர் நன்றாக பின்னாலே தொங்கும்படியாய் அமைத்து, sleeves, skirts down neatly. கைகள் உள்ளதும் பாவாடை முட்டிக்கு கீழாக தொங்குவதுமான விதத்தில் அணிந்திருந்தார்கள். And they were all in a marching tune.
அவர்கள் எல்லாரும் யுத்த நடைபோடும் ராகத்தில் like onward Christian soldiers marching as to war with the cross of Jesus going on before. முன்னே செல்லுவோமே கிறிஸ்தவ போர் வீரரே, இயேசுவின் சிலுவை சுமந்தே யுத்தத்துக்கு போவோமே என்பது போன்று. And as they passed by, I stood and there was something there. அப்படியாய் கடந்து போன போது நான் நின்றேன், அங்கே ஏதோ இருந்தது. Some spirit was God and said, "There is the bride." ஏதோ ஆவி தேவன், அவர் இதுதான் மணவாட்டி என்றார். And I looked and my heart was happy. நான் நோக்கி பார்த்தேன், என் இருதயம் சந்தோஷித்தது. And she went around this way and passed around behind me. அவள் சுற்றி இந்த வழியாய் எனக்கு பின்பாக சுற்றி கடந்து போனாள். After a while, when she come back this way, கொஞ்ச நேரம் கழித்து அவள் மறுபடியுமாய் இந்த வழியாய் வந்தபோது it said, "Now the modern church will come into preview." இப்பொழுது நவீன சபையானது முன்காட்சிக்கு வரும் என்று சொல்லப்பட்டது. And here come the Asian church up. I never seen such a filthy bunch. ஆசியா சபைதான் முன்னால் வந்தது. இப்பேற்பட்டதான ஒரு கேவலமான ஒரு கூட்டத்தை நான் கண்டதே கிடையாது. Here come the other churches up of the different nations. வித்தியாசமான தேசங்களின் மற்ற சபைகள் முன்னால் நடந்து வந்தது. They looked horrible. அவர்கள் பார்ப்பதற்கு பயங்கரமாய் இருந்தார்கள். And I say this because I'm duty bound to tell the truth before God. இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் தேவனுக்கு முன்பாக நான் உண்மையை சொல்ல கடமைப்பட்டுள்ளவனாய் இருக்கிறேன். And when he said, "Here comes the Church of America now to be previewed." அவர் இதோ அமெரிக்காவின் சபை இப்பொழுது முன்காட்சிக்கு வருகிறது என்று சொன்னபோது, If I ever seen a bunch of devils, it was that. நான் எப்போதாவது ஒரு கூட்ட பிசாசுகளை பார்த்திருப்பேன் என்றால் அவர்கள் தான் அதுவாய் இருந்தது. Them women were stripped naked. அந்த பெண்கள் முழுவதுமாக நிர்வாணமாய் இருந்தார்கள். With an old gray looking thing like a color of an elephant's hide. யானை சாணி நிறத்தில் ஏதோ மங்கின நிறமாய் காணுகின்ற And there's hole in front of them with no upper part on it at all. ஏதோ ஒன்று அவர்களுடைய முன்பாகத்தை அடியில் மறைக்கத்தக்கதாக பிடித்துக் கொள்ளப்பட்டு மேல்பாகம் மறைக்கப்படாமலே வந்தார்கள். And they were doing this kind of stuff that these dances that these kids do out here. இங்கே இந்த சிறு பிள்ளைகள் செய்கிறது போன்று ஒரு விதமான நடனமாடி அதை செய்து கொண்டிருந்தார்கள். That twist and stuff and that kind of music going on. ட்விஸ்ட் போன்றதான காரியமும் அவ்விதமான இன்னிசையும் இருந்தது. And when I seen Miss USA come up, I almost fainted. நான் குமாரி அமெரிக்கா வருவதை கண்டபோது ஏறக்குறைய நான் மயங்கி போனேன். Now this is thus saith the Lord. இப்பொழுது இது கர்த்தர் சொல்லுகிறதாவது, You believe me to be his servant, you believe me now. அவருடைய ஊழியன் என்று என்னை நீங்கள் விசுவாசிப்பீர்களேயானால் இப்பொழுது என்னை விசுவாசியுங்கள். I wouldn't say that for nothing in the world. உலகத்தில் ஒன்றுமில்லாததற்காக நான் இதை சொல்ல மாட்டேன். There's not enough money in all the world to get me to say that if it wasn't true. இது உண்மையா இல்லை என்றால் இது சொல்ல வைக்க எனக்கு கொடுக்க உலகத்தில் உள்ள பணமே போதாது. And when she come by, that was the filthiest looking thing I ever seen. அவள் அருகில் கடந்து வந்தபோது நான் இதுவரை கண்டிராத அசுத்தமானதை கண்டேன். I thought, God, as hard as preachers and we brethren have labored to get you a bride. நான் நினைத்தேன், தேவனே, பிரசங்கிமார்களும் நாங்களும் எவ்வளவு கஷ்டப்படக்கூடுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு உமக்கு இப்படிப்பட்ட ஒரு மணவாட்டியை கொண்டு வரவா? And that's the best we could do. எங்களால் செய்ய முடிந்த மேலானது அதுவே. She was twisting, holding this in front of her like one of these hula skirts of a thing. ஹூலா பாவாடை போன்றவர்களுக்கு முன்பாக அதை பிடித்துக் கொண்டு அவள் முன்னும் பின்னுமாக அதன் இடுப்பை ஆட்டிக் கொண்டிருந்தாள். Holding it in front of her parts, lower part like this. அவளுடைய கீழ்பாகங்களை மறைக்கும்படியாய் இப்படியாய் பிடித்துக் கொண்டு Dancing and twisting like these kids do out here on these vulgar shows that they have. Twisting. அவலட்சணமான காட்சிகளை காட்டுகிறவர்கள் ஆடுகின்றதான மேலும் கீழுமாக இடுப்பை ஆட்டிக்கொண்டு நடனத்தில் அந்த சிறுவர்கள் நடிக்கின்றது போன்று ஆடிக்கொண்டிருந்தார். That was Miss Christianity of America. அதுதான் குமாரி அமெரிக்க கிறிஸ்தவம். So help me by the help of God, that's what it looks like in his face. ஆகவே எனக்கு உதவி செய்யுங்கள், தேவனுடைய உதவியினால் அந்த விதமாகத்தான் அது அவருடைய முகத்தில் காணப்பட்டது. I could have fainted. நான் மயக்கமடைந்திருப்பேன். I thought of all the trying and the preaching and the persuading. எல்லா முயற்சிகளும் பிரசங்கங்களும் விளக்கி கூறும்படி செய்ததையும் நான் நினைத்தேன். Every one of them with bobbed hair.
அவர்கள் ஒவ்வொருவரும் தலைமையிலே வெட்டிக் கொண்டிருந்தார்கள். And they were twisting and carrying on, holding this. இதை அவர்களுக்கு முன்பாக வைத்துக் கொண்டு தங்கள் இடுப்பை முன்னும் பின்னுமாக ஆட்டிக் கொண்டிருந்தார்கள். They come around where I was standing there with this supernatural being. இந்த இயற்கைக்கு மேம்பட்டவரோடு கூட நின்று கொண்டு இருந்த மட்டும் வந்தார்கள். I couldn't see him. I could hear him talking to me. He's right around me. என்னால் அவரை பார்க்கவே முடியவில்லை. அவர் என்னிடம் பேசுவதை மட்டும் என்னால் கேட்க முடிந்தது. அவர் என் அண்டையிலே இருந்தார். But when they turned this way, the whole is just twisting and laughing and going on. ஆனால் அவர்கள் இந்த பக்கமாய் திரும்பின போது அவர்கள் அதை அவர்களுக்கு முன்பாக பிடித்துக் கொண்டு இடுப்பை ஆட்டிக்கொண்டு சிரித்துக் கொண்டும் Carrying on like that, holding this in front of them. இப்படியா இதை அவர்களுக்கு முன்பாக பிடித்துக் கொண்டு கடந்து போனார்கள். Now me standing in his presence there and his servant. இப்பொழுது அவருடைய சமூகத்தில் அங்கே நின்று கொண்டிருந்த நானும் அவருடைய ஊழியக்காரனும் And of all I tried, that's the best I could do. நான் முயற்சி செய்த எல்லாவற்றோடும் என்னால் செய்ய முடிந்த மேலான காரியம் அதுதான். I thought, God, what good did it do me? நான் நினைத்தேன், தேவனே, What good did it do? அது என்ன நன்மையை எனக்கு செய்தது? Do all the crying and begging and persuading and the great signs and wonders and miracles that you showed. சத்தமிட்டதும் கெஞ்சினதும் நம்பும்படியாய் பேசினதும் எல்லா காரியங்களும் நீர் காட்டின பெரிய அடையாளங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் And how I stood there and go home and cry after preaching to him and think, and what good did it do me? நான் எப்படியாக அங்கே நின்று பிரசங்கித்து விட்டு பின்னர் வீட்டிற்கு போய் அவர்களுக்காக அழுதும் செய்ததுமான காரியங்கள் எல்லாம் எனக்கு என்ன நன்மையை செய்தது? And then I have to present something like that for you for a bride. ஒரு மணவாட்டியாய் நான் அதையா உமக்கு சமர்ப்பிப்பது என்று நினைத்தேன். And as I stood there looking, she passed on by. நான் அங்கே நின்று பார்த்து கொண்டிருந்த போது அவள் என்னை கடந்து போனாள். And you can imagine the back part of her with nothing on. உங்களால் யூகித்து பார்க்க முடியும், அவளுடைய பின்பாகம் மூடப்படவே இல்லை. Holding this in front of her as she went shimming by like that to this twist. இப்படி இதை போன்று அவளுக்கு முன்பாக பிடித்துக் கொண்டு இந்த விதமாக இடுப்பை இப்படியும் அப்படியுமாக ஆட்டிக்கொண்டு கடந்து போனாள். Throwing her limbs out like that and her. அவளுடைய பாகங்களை இந்த விதமாக தூக்கி அசைத்து போனாள். Oh, it was vulgar how she was carrying on her body, shaking around like that. ஓ, அது மிகவும் கேவலமாய் அசுசியாய் இருந்தது. அவள் தன் சரீரத்தை அப்படியாய் சுற்றி வளைக்கிறதுமாய் போனாள். Now, you say, what does it mean, Brother Branham? நீங்கள் சொல்லலாம், சகோதரன் பிரணாம், அது என்னத்தை குறிக்கிறது என்று. I don't know. I'm just telling you what I seen. எனக்கு தெரியாது, நான் என்ன கண்டேனோ அதை சொல்லுகிறேன். And when she passed by like that, I looked at her. அவள் அந்த வண்ணமாக கடந்து போன போது நான் அவளை நோக்கி பார்த்தேன். Oh, I just got real faint. I just turned around. ஓ, உண்மையாகவே எனக்கு மயக்கம் வந்தது. அப்படியே நான் திருப்பிக் கொண்டேன். I thought, God, I'm condemned. நான் நினைத்தேன், தேவனே, அப்படியானால் நான் தள்ளப்பட்டவனானேன். There's no need of me trying it. I just might as well quit. இனியும் நான் முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காலில் செய்யாமல் இருப்பதே மேலானது. Miss Carl Williams, if you're sitting திருமதி கால் வில்லியம்ஸ், நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பீர்களாயின் here in that dream that you told me about a while ago that you had the other night that's been bothering you, there it is. அன்றிரவு உங்களை அதிக தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருந்த நீங்கள் கண்ட அந்த சொப்பனம் என்னிடமும் கொஞ்சம் முன்பு சொன்னீர்களே, அங்கேதான் அது இருக்கிறது. The steering wheel's taken from my hand. வண்டியை ஓட்டும் அந்த ஓட்டுநர் வளையம், ஸ்டேரிங் வீல் என் கரத்திலிருந்து எடுக்கப்பட்டாயிற்று. Then I just thought I just might as well forget it. I was gone. பின்னர் நான் ஒரு கால் மறந்து விடுவது போன்று நான் எண்ணினேன். நான் அப்படியே மயங்கி போனேன். Then all of it once I heard it coming again. பின்னர் சடிதியாய் அவர்கள் மறுபடியுமாய் வருவதை நான் கேட்டேன். And coming up on this side come the same bride that went around this way. இந்த வழியாய் போன அதே மணவாட்டி மீண்டுமாய் இந்த பக்கமாய் வந்து கொண்டிருந்தாள். Here come them little ladies again. அந்த அருமையான பெண்மணிகள் அங்கே வந்தார்கள். And each one of them was dressed in their national garb from where they come from. அவர்கள் ஒவ்வொருவரும் எங்கிருந்து வந்தார்களோ அவர்களுடைய தேசிய ஆடையை அணிந்திருந்தனர். Like Switzerland, Germany and so forth. சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி அதே போன்று Each one wearing that kind of garb. ஒவ்வொருவரும் அந்த விதமான ஆடைகளை அணிந்திருந்தனர். All long hair, just exactly like the one at the first. எல்லாரும் நீண்ட கூந்தல் உள்ளவர்களாய் சரியாக அப்படியே முன்னால் உள்ளவர்களை போன்று. And here they was coming, walking onward, Christian soldiers marching as to war. யுத்தத்திற்கு அணிவகுத்து போவோம் கிறிஸ்தவ சேனை வீரரே என்று பாடிக்கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தனர். And when they passed by the preview stand where we were standing, நாங்கள் நின்று கொண்டிருந்ததான முன்காட்சி மேடையை அவர்கள் கடந்து அப்படியாய் போனார்கள்.
You just all at once, every eye went that way. எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரே திக்கை நோக்கி பார்த்தனர். And then they turned back, and on they went marching. அவர்கள் அப்படியே நடந்து போய் மேல் நோக்கி போக ஆரம்பித்தனர். And just as they started to going right up into the skies, அவர்கள் அப்படியே நடந்து போய் ஆகாயத்தில் போக ஆரம்பித்தனர். this other one went up to a break of a hill and went down like that. மற்றவர்களோ குன்றின் விளிம்பு மட்டுமாய் போய் கீழ் நோக்கி போக ஆரம்பித்தனர். These started marching right up into the sky. இவர்களோ நேராக வானத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். And when they went to marching, I noticed a couple of little girls in the back. அப்படி அவர்கள் நடைபோட்டு போகும்போது நான் பின்வரிசையில் இருந்த சில சிறிய பெண்களை பார்த்தேன். Looked like they might be of some foreign girl, like Sweden or Switzerland or somewhere. பார்ப்பதற்கு ஸ்வீடன் அல்லது சுவிட்சர்லாந்து அல்லது வேற எங்கேயோ இருந்து வந்த அந்நிய நாட்டு பெண்மணிகள் போன்று காணப்பட்டார்கள். They started to look around and got. அவர்கள் சுற்றுமுற்றுமாக பார்த்து நடை தவறியது. I said, "Don't do that. Don't get out of that step." நான் அப்பொழுது அப்படி செய்யாதே, நடை போடுவதிலிருந்து பாதை பிசகாதே என்று சொல்லுகிறேன். And there's a scream like that. I come to in the vision, standing with my hand out like that. அந்த விதமாகத்தான் நான் சத்தமிடும் போது என் கரங்கள் இந்த விதமாக நீட்டப்பட்டவனாய் நான் தரிசனத்தில் வந்தேன். I thought, well, that's the reason I said what I have tonight. அக்காரணத்து நிமித்தமாகத்தான் நான் இன்றிரவிற்கு நான் என்ன வைத்திருக்கிறேனோ அதையே சொன்னேன். I want to ask you a question. நான் உன்னை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். Is it later than we think? நான் நினைப்பதை காட்டிலும் காலம் கடந்ததாகவா உள்ளது? Could she already be called and chosen? Sealed away? அவள் ஏற்கனவே அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு முத்திரிக்கப்பட்டாயிற்றோ? There won't be one extra one, you know. ஒருவர் கூட கூடுதலாய் இருக்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியுமா? Could it be possible? அப்படி சம்பவிக்க கூடுமா? Oh, yes. ஓ ஆம். Oh, yes. ஓ ஆம். Remember what I said the other day at the breakfast? அந்த நாள் காலை ஆகாரத்தின் போது நான் என்ன சொன்னேன் என்பதை நினைவிருக்கின்றதா? In the pollen of breeding male and female, there's 1,000,000 germs goes forth. ஆண்களையும் பெண்களையும் உருவாக்குகின்றதான மகரந்த பொடிகளில் லட்சக்கணக்கான கிருமிகள் புறப்பட்டு போகின்றன. 1,000,000 eggs goes forth. லட்சக்கணக்கான முட்டைகள் புறப்பட்டு போகின்றன. But there's only one of them live, and yet they're everyone just alike. ஆனால் அவைகளில் ஒன்றுதான் ஜீவிக்க போகின்றது. இருப்பினும் அவைகள் யாவும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாய்த்தான் காணப்படும். 1 out of 1,000,000. 10 லட்சத்தில் 1. Every one of them the same eggs and the same kind of germ. அவைகள் ஒவ்வொன்றும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியான முட்டைகளும் ஒரே மாதிரியான கிருமிகளுமா இருந்தது. One of them lives, the rest of them dies. அவைகளில் ஒன்று ஜீவிக்கின்றது, மற்ற யாவும் மரித்து போகின்றது. No one can tell which is the one that's a ripe egg and, well, what about it? அவைகளில் எது வளமான முட்டை என்று ஒருவராலும் கூற முடியாது. அதை குறித்து என்ன? God has to decide that. தேவன் தானே அதை தீர்மானிக்க வேண்டியவராயிருக்கிறார். Whether it's going to be a boy or girl, அது ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ என்பதை தீர்மானிக்க. blonde or brunette or whatever it's going to be. கருப்பு மயிலுள்ளவர்களோ பொன்னிற மயிலுள்ளவர்களோ அல்லது என்னவா இருக்க போகின்றது என்பதை தீர்மானிக்க. God decides that. தேவன் அதை தீர்மானிக்கிறவராயிருக்கிறார். Not the first one meets, முதலாவதாக சந்திக்கின்றது என்பதல்ல, but the first one God's decides. ஆனால் தேவன் முதலாவதாக எதை தீர்மானிக்கிறார் என்பதுதான். And maybe one come up here. ஒரு கால் ஒன்று இங்கே மேலேறி வரலாம். If you ever notice in the test tube, to see them come together. எப்பொழுதாவது ஒரு பரிசோதனை குழாயில் அவைகள் சேர்ந்து வருவதை கண்டிருப்பீர்களே, ஆனால் I've watched it. God has to decide that. நான் அதை கவனித்திருக்கிறேன். தேவன் தாமே அதை தீர்மானிக்க வேண்டியவராயிருக்கிறார். Every one of them just alike. அவைகள் ஒவ்வொன்றும் ஒரே மாதிரியாயிருக்கும். But by election, the natural birth is by election. இயற்கையான பிறப்பே தெரிந்து கொள்வதின்படியாய் உள்ளது. God takes one out of the 1,000,000. தேவன் 10 லட்சத்தில் ஒன்றை எடுக்கிறார். When Israel left Egypt on their road to the promised land, there were approximately 2,000,000 people. வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு போகும்படியாக இஸ்ரவேல் எகிப்தை விட்டு புறப்பட்ட போது அவர்கள் சுமாராக 20 லட்சம் ஜனங்களாய் இருந்தார்கள். Every one of them was under the same sacrificial lamb. அவர்கள் ஒவ்வொருவரும் அதே பலிக்கான ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் கீழானவர்கள். Or they wouldn't have lived. அப்படி இல்லை என்றால் அவர்களால் ஜீவனோடு இருந்திருக்க முடியாது. Every one of them listened to Moses the prophet. அவர்கள் ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசியாகிய மோசேக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் இருந்தார்கள். Every one of them was baptized to him in the Red Sea. அவர்கள் ஒவ்வொருவரும் சிவந்த சமுத்திரத்தில் ஞானசானம் பெற்றவர்களாய் இருந்தார்கள். Every one of them danced the women with Miriam.
அவர்கள் ஒவ்வொருவரும் நடனமாடினார்கள், ஸ்திரீகள் மீரியாமுடன் சேர்ந்து. Up and down the side of the seashore when God destroyed the enemy. தேவன் சத்துருக்களை அழித்து போட்ட போது கடற்கரையில் மேலும் கீழுமாக நடனமாடினார்கள். Every one of them stood with Moses, and you heard him sing in the spirit. அவர்கள் ஒவ்வொருவரும் மோசேயுடன் கூட நின்று அவன் ஆவியில் பாடினதை கேட்டார்கள். They every one eat manna out of the wilderness that dropped down from heaven. வானத்திலிருந்து விழுந்த மன்னாவை அவர்கள் ஒவ்வொருவரும் புசித்தார்கள். New manna every night. ஒவ்வொரு நாள் இரவும் புதிய மன்னா, which is a type of the message. அது செய்திக்கு ஒரு பாவனையாக இருக்கிறது. Every one of them eat from it. அவர்கள் ஒவ்வொருவரும் அதிலிருந்து தான் சாப்பிட்டார்கள். But out of the 2 million, how many made it? ஆனால் அந்த 20 லட்சம் பேர்களில் எத்தனை பேர் அதற்குள் பிரவேசித்தார்கள்? 2. 2 பேர். 1 out of 1,000,000. 10 லட்சத்தில் ஒருவன். There's approximately 500 million Christians in the world tonight, counting Catholic and all. சுமாராக 50,000 லட்சம் கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்குகளும் சேர்த்து இன்றிரவு உலகத்தில் உள்ளனர். 500 million so-called believers in the world. இப்படியாய் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகின்ற 5,000 லட்சம் பேர்களை தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள். If the rapture come tonight, இன்றிரவு எடுத்துக் கொள்ளப்படுதல் இருக்குமாயின், that would mean if 1 out of 1,000,000 was the count, I don't say it is, but if it was 10 லட்சத்திற்கு ஒருவர் என்ற கணக்கின்படியாய் பார்ப்போமானால் அது எப்படியாய் இருக்கும் என்றால் 500 people in the next 24 hours would be missing. You'd never even hear of it. அடுத்த 24 மணி நேரத்திற்குள்ளாக உலகில் 500 பேர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். அதை குறித்து நீங்கள் கேள்விப்படக்கூட மாட்டீர்கள். There'll be that many missing anyhow. It can't even be counted for. அத்தனை பேர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். இருந்த போதிலும் அது எண்ணிக்கையாகவே இருக்காது. Then it could be happen to us, friends, like it did when John the Baptist came. நண்பர்களே, யோவான் சாலகன் இருந்த போது நடந்தது போன்றே நமக்கும் சம்பவிக்கலாம். Even the disciples said, சீஷர்களும் கூட சொன்னார்கள், why did the scripture say? Why did the apostles or the prophets say? வேத வார்த்தைகள் ஏன் அபதம் கூறுகின்றது? ஏன் தீர்க்கதரிசிகள் அபதம் கூறுகிறார்கள்? Why does it say that Elias must first come and restore all things? எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த வேண்டும் என்று ஏன் அது சொல்லுகின்றது? He said, I say unto you that Elias has already come, and you didn't know it. அதற்கு அவர், எலியா வந்தாயிற்று, நீங்கள் அதை அறியவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். One of these days we could be left sitting here. வருகின்ற நாட்கள் ஒன்றில் நாம் இங்கே உட்கார்ந்திருக்கும்படியாய் விடப்படுவோம். What about the rapture before the tribulation sets in? உபத்திரவம் தொடங்குவதற்கு முன்னர் சம்பவிக்க வேண்டிய எடுத்துக்கொள்ளுதல் குறித்து என்ன? It's already come and you didn't know it. அது ஏற்கனவே சம்பவித்தாயிற்று, நீங்கள் அதை அறியவில்லை. All the body sealed in, just keeping it in step. எல்லா சரீரமும் முத்திரிக்கப்பட்டாயிற்று, அது அடுத்த காரியத்திற்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. I ain't saying it's that way. I hope it isn't that way. அது அந்த விதமாகத்தான் இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை, அது அந்த விதமாய் இல்லை என்று நம்புகிறேன். A friend, if we got a feel in our heart tonight that we should straighten up our lives. என்னுடைய நண்பரே, இன்றிரவு உங்கள் இருதயத்தில் இவ்வித உணர்வு இருக்குமானால், அதாவது நம்முடைய ஜீவியத்தை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். And the things that we have done. நாம் செய்த காரியங்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். Let me advise you as a minister brother. ஒரு ஊழியக்கார சகோதரன் என்ற முறையில் நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். And I'm going to say this for my first time over the pulpit. பீடத்தில் இருந்து கொண்டு முதலாக இதை சொல்ல போகிறேன். I've stretched out farther tonight on this than I have on anything else anytime anyhow before the public. இன்றிரவு இதை குறித்து நான் அதிக பரவலாக சொல்லுகிறேன். இதை போன்று நான் ஒருபோதும் எதை குறித்தும் பொது ஜனங்களுக்கு முன்பாக இதுவரை சொன்னதில்லை. Because I've had a great freedom in these meetings. ஏனெனில் இந்த கூட்டங்களில் எனக்கு பெரிய சுதந்திரம் உண்டாயிருந்தது. If you believe me to be God's prophet, you listen to what I've told you. நீங்கள் என்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று நம்புவீர்களானால் நான் சொன்னவைகளுக்கு செவி கொடுங்கள். If there's one little tinkle of feeling in your heart, you go to God right now. உங்கள் உள்ளத்தில் ஒரு துளி உணர்வு உண்டாகுமானால் இப்பொழுதே நேராக தேவனிடத்தில் போங்கள். You do it. நீங்கள் அதை செய்யுங்கள். Stop just a minute, man. Look at your creeds that you serve. நிதானித்து பார் மனிதனே, நீ சேவிக்கிறதான உன்னுடைய கோட்பாடுகளை பார். Look in your churches. உன்னுடைய சபைகளுக்குள் நோக்கி பாருங்கள்.
Is it just exactly with the Word of God? சரியாக அப்படியே தேவனுடைய வார்த்தையின்படியா இருக்கின்றதா? Have you met every qualification? எல்லா தகுதிக்கான காரியங்களையும் உடையவனா இருக்கின்றாயா? You say, I'm a good man. நான் ஒரு நல்ல மனிதன் என்று சொல்லுகிறாயா? So was Nicodemus and so was all the rest. நிக்கோதேமு அப்படியாய் தான் இருந்தான், மற்ற யாவரும் அப்படியாய் தான் இருந்தார்கள். They were fine. See, that don't have nothing to do with it. அவர்கள் அருமையானவர்களாய் இருந்தார்கள். பாருங்கள், அக்காரியங்கள் அதனோடு சம்பந்தப்பட்டவை அல்ல. And women, I want you to look in the mirror. ஸ்திரீகளே, உங்களை நீங்கள் கண்ணாடியிலே காண வேண்டும் என்று விரும்புகிறேன். And look what God requires a woman to do. ஒரு ஸ்திரீயானவள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை நோக்குங்கள். And see in God's mirror, not your church mirror now. In God's mirror. தேவனுடைய நிலை கண்ணாடியில் பாருங்கள், உங்களுடைய சபை கண்ணாடியில் அல்ல, தேவனுடைய நிலை கண்ணாடியிலே பாருங்கள். And see if you could qualify in your life the spiritual bride of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவிக்குரிய மணவாட்டியாய் உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள முடியுமா என்று பாருங்கள். Ministers think the same. ஊழியக்காரரே, அதே விதமாய் சிந்தியுங்கள். Do you cut corners here to save somebody's feelings over yonder? நீங்கள் ஜனங்களை கடிந்து கொள்ள வேண்டியவைகளில் அவர்களுடைய நல்ல உணர்வுகளை பெறும்படியாக அவைகளை செய்யாமல் இருக்கிறாயா? Would you do this if it wasn't, if they put you out of the church? உங்களை சபையை விட்டு வெளியே போங்கள் என்று சொல்வார்கள் என்பதற்காக அப்படி நீங்கள் செய்கின்றீர்களா? If you are feeling that way, my dear brother, நீங்கள் அந்த விதமாய் உணர்வீர்களேயானால் என்னுடைய அருமையான சகோதரர்களே, let me warn you in the name of Jesus Christ, flee from that right now. இப்பொழுதே அவைகளினின்று விலகி தூர ஓடுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை எச்சரிக்கிறேன். And lady, if you can't measure up to the qualification of a Christian, ஒரு கிறிஸ்தவள் என்ற அளவுக்கு நீ தகுதியாய் உன்னை ஆக்கிக் கொள்ள முடியவில்லை என்றால், not as a nominal Christian, வெறுமனே ஒரு சாதாரண கிறிஸ்தவளை போன்றல்ல, but in your heart and your life is patterned exactly like God's marriage certificate here says it has to be. ஆனால் உன்னுடைய இருதயத்திலும் உன்னுடைய ஜீவியத்திலும் தேவனுடைய திருமண சான்றிதழின் மாதிரியின்படியாய் சரியாக அப்படியே உள்ளதா இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அது சொல்லுகிறது. And church member, சபை அங்கத்தினே, if your church isn't like that, can measure up to God's qualification of His Word, தேவனுடைய தகுதியின் அளவுகோலான அவருடைய வார்த்தையின்படியாய் உன்னுடைய சபையானது இல்லை என்றால், get out of it and get into Christ. அதை விட்டு வெளியேறி கிறிஸ்துவுக்குள்ளாக போ. That's solemn warning. இது ஒரு பயபக்திக்குரியதான எச்சரிக்கையா இருக்கிறது. We don't know what time. அது எந்த நேரத்தில் சம்பவிக்க போகிறது என்று நமக்கு தெரியாது. You don't know what time that this city one day is going to be laying out here at the bottom of this ocean. இந்த பட்டணமானது ஒரு நாளிலே இந்த சமுத்திரத்தின் அடியில் இருக்க போகிறது. ஆனால் அது எந்த நேரத்தில் சம்பவிக்க போகிறது என்று உனக்கு தெரியாது. Oh Capernaum, said Jesus. இயேசு சொன்னார், ஓ கப்பர்நகூமே, thou who exalted into heaven will be brought down into hell. வான பரியந்தம் உயர்த்தப்பட்டாய், நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். For if the mighty works had been done in Sodom and Gomorrah, it had been standing to this day. ஏனென்றால் உன்னிடத்திலே செய்யப்பட்ட வல்லமையான கிரியைகள் மட்டும் சோதோம் கொமோராவிலே செய்யப்பட்டிருந்தால் அது இந்நாள் வரைக்கும் இருந்திருக்கும் என்று சொன்னார். And Sodom and Gomorrah lays at the bottom of the Dead Sea, and Capernaum's in the bottom of the sea. சோதோம் கொமோரா கருங்கடலின் ஆழத்தில் படுத்துக் கொண்டிருக்கிறது, கப்பர்நகூமும் சமுத்திரத்தின் அடியில் இருக்கிறது. Thou city who claims to be the city of the angels, தேவதூதர்களின் பட்டணம் என்று உரிமை பாராட்டுகின்ற பட்டணமே, who's exalted yourself into heaven உன்னை நீ வானவனிந்தும் உயர்த்தினாய், and sent all the dirty, filthy things of fashions and things, எல்லாவித அசுத்தமும் கேவலமான காரியங்களை அனுப்பி, even the foreign countries come here to pick up our filth and send it away. எல்லா அயல் நாடுகளும் உன்னிடத்தில் இருந்து அவைகளை கற்றுக்கொண்டு அவைகளை வெளியே அனுப்புகிறார்கள். Your fine churches and steeples and so forth, the way you do. உன்னுடைய அருமையான சபைகளோடும் கோபுரங்களோடும் நீ செய்கின்ற மற்றவைகளோடும், Remember, one day you will be laying in the bottom of this sea. நினைவிருக்கட்டும், ஒரு நாளில் சமுத்திரத்தின் அடியில் இருக்க போகின்றாய். You're a great honeycomb under you right now. உனக்கு அடியில் கடலானது அரித்துக் கொண்டே உள்நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. The wrath of God is belching right beneath you. தேவனுடைய கோபாக்கினை உனக்கு கீழே கொதித்துக் கொண்டிருக்கிறது. How much longer you'll hold this sandbar hanging out over that? இன்னும் எவ்வளவு காலம்தான் அவர் பூமிக்கு கீழே இருக்கிற அந்த மணலை பிடித்து வைத்துக் கொண்டிருப்பார்? When that ocean out yonder a mile deep will slide in there, plumb back to the salton sea.
1 மைல் ஆழமுள்ள அந்த சமுத்திரம் கடந்து வந்து சால்டன் கடலில் தள்ளிவிடும். It'll be worse than the last day of Pompeii. அது பாம்பேயின் கடைசி நாட்களை காட்டிலும் மோசமாயிருக்கும். Repent, Los Angeles. லாஸ் ஏஞ்சல்ஸே, மனம் திரும்பு. Repent, the rest of you, and turn to God. The hour of His wrath is upon the earth. ஏனைய மற்றவர்களே, மனம் திரும்புங்கள், தேவன் பட்சமாய் திரும்புங்கள். அவருடைய கோபாக்கினி வேளையானது பூமியின் மேல் இருக்கிறது. Flee while there's time to flee, and come into Christ. ஓடி போக சமயம் இருக்கும் போதே ஓடி போய் கிறிஸ்துவுக்குள் பாருங்கள். Let us pray. ஜெபம் செய்வோம். Dear God, when my spirit is shaking, அன்புள்ள தேவனே, என்னுடைய ஆவியிலே ஆட்டம் காணும் போது, my heart is dropping teardrops of warning. என்னுடைய இருதயமானது கண்ணீர் துளிகளிலான எச்சரிப்பை கொட்டுகிறது. Grant, oh God, that men and women will not think of what I've said as a joke. புருஷரும் ஸ்திரீயும் நான் சொன்னவைகளை ஏதோ வேடிக்கையாக நினைக்காதபடியும், And the church people will not think of it as something that was prejudice or against them. சபை ஜனங்கள் இவைகள் ஏதோ அவர்களுக்கு எதிராகவும் விரோதமாகவும் உள்ளது என்று நினைக்காதபடி ஓ தேவனே அருள் செய்யும். May they see, Lord, it's in love. இது அன்பினாலே செய்யப்படுகிறது என்று அவர்கள் காணுவார்களாக. Thou bearest me record, Almighty God. சர்வ வல்லமை உள்ள தேவனே, நீர் எனக்கு அதை குறித்து சாட்சியாய் இருக்கிறீர். And up and down this coast I went year after year proclaiming your word. இந்த கடற்கரை ஓரங்களில் நான் மேலும் கீழுமாக ஒவ்வொரு வருஷமும் உம்முடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டு வருகிறேன். Bear me record, oh God, if it would happen tonight, I've told the truth. இன்றிரவது சம்பவிக்குமேயானால் நான் உண்மையை சொன்னேன் என்பதற்கு நீரே எனக்கு சாட்சி கொடுங்க தாவே. Thou knowest this vision of the bride is the truth. மணவாட்டியை குறித்ததான இந்த தரிசனம் உண்மை என்று நீர் அறிவீர். I've took your name by it, Lord, and said it was thus saith the Lord. கர்த்தாவே, அதை கொண்டு நான் உம்முடைய நாமத்தை எடுத்து கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று நான் சொன்னேன். And I feel that I'm conscious, Lord, of what I'm doing. நான் என்ன செய்கிறேன் என்பதை குறித்து கர்த்தாவே நான் உணர்வுள்ளவனாய் இருக்கிறேன் என்று உணர்கிறேன். So I pray thee, Lord, in Jesus' name, let people shake themselves tonight. ஆகவே கர்த்தாவே, இன்றிரவு ஜனங்கள் தங்களை தாங்களே சோதித்து and flee from the wrath that is to come. வர இருக்கின்ற கோபாக்கினைக்கு விலகி ஓடும்படியாகவும் இயேசுவின் நாமத்தில் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். For Ichabod is wrote over the doors and over the nations. ஏனென்றால் தேசத்தின் மேலும் கதவுகளின் மேலும் இக்கபோத் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. A black check mark has come across it. ஒரு கருப்பு எச்சரிப்பு குறி அதன் மேல் வந்தாயிற்று. The Spirit of God is grieved away from it. தேவாவியானவர் துக்கப்பட்டு அதினின்று விலகிவிட்டார். And they're weighed in the balances and found wanting. அவர்கள் தராசிலே நிறுக்கப்பட்டு குறையாய் காணப்பட்டார். The feast of King Nebuchadnezzar has repeated again with drunken parties and half-dressed women calling themselves Christians. மதுவான விருந்துகளாலும் பாதி அளவு உடித்துக் கொண்டு தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிறார்கள். நேபுகாத்நேச்சார் ராஜாவுடைய காரியங்கள் மீண்டும் மறுபடியுமாக செய்யப்படுகிறது. Oh, God of heaven, have mercy upon a sinful world and a sinful people, Lord. ஓ பரலோக தேவனே, பாவம் நிறைந்த உலகத்தின் மேலும் பாவம் நிறைந்த ஜனங்களின் மேலும் இரக்கமாயிருங்க கர்த்தாவே. As we are tonight, இன்றிரவு நாங்கள் அவ்விதமாய் இருக்கிறோம். God, I'm trying to stand in the breach and ask for divine mercy. தேவனே, நான் இடைவெளியில் நின்று கொண்டு தெய்வீக இரக்கத்தை கேட்கிறேன். That you'll speak into this crowd tonight and call your bride to attention, Lord. அதாவது இன்றிரவு கூட்டத்திற்குள் நீரே பேசி உம்முடைய மனவாட்டியை கர்த்தாவே கவனத்திற்கு கொண்டு வந்து To march not by the sound of any creed, but by the sound of the gospel of the Lord Jesus Christ. எந்த ஒரு கோட்பாட்டின் அடையாளத்தினாலும் நடைபோடாமல் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தின் சத்தத்துக்கு மட்டும் நடைபோடும்படி செய்யும் கர்த்தாவே. Grant it, oh God. இதை அழியுமோ தேவனே. Let it be known this night that thou art God and thy word is truth. நீரே தேவன் என்றும் உம்முடைய வார்த்தையே சத்தியம் என்றும் இன்றிரவு அறியும்படியா செய்யும்.
while solemnly in the face of this people we call them to attention of thy word. நாங்கள் ஜனங்களின் முகத்திற்கு முன்பாக பயபக்தியுடன் இவர்களுடைய கவனத்தை உம்முடைய வார்த்தைக்கு அழைக்கிறோம். In the name of Jesus Christ I pray for them, Lord. இவர்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. They have seen you beyond any shadow of doubt move across their crowds and tell them what's in their heart. நீ ஜனக்கூட்டத்தின் மத்தியில் அசைவாடி அவர்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லுகிறதை அவர்கள் எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமின்றி அவர்கள் கண்டார்கள். Thou knowest, Lord, that right now what's going on. சரியாக இந்த நேரத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது உமக்கு தெரியும் கர்த்தாவே. Thou knowest that to be truth, oh God. அது சத்தியமாய் இருக்கிறது என்பதையும் நீர் அறிவீர் ஓ தேவனே. I pray thee in Jesus' name, let the Holy Spirit intercede again, Lord. பரிசுத்த ஆவியானவர் தாமே மீண்டும் பரிந்து பேசி கர்த்தாவே, And pull from this audience, Lord, those who are written in the Lamb's book of life. இந்த கூட்டத்தின் மத்தியில் இருந்து கர்த்தாவே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட யாவரையும் இழுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். Grant it, oh God, I pray with all my heart. அதை அழியும் கர்த்தாவே ஓ தேவனே இதையின் முழு இருதயத்தோடு ஜெபிக்கிறேன். These people naturally, Lord, would give me the last penny they had to support the message. இந்த ஜனங்கள் இயற்கையாகவே கர்த்தாவே இந்த செய்தியை தாங்கும்படியாய் அவர்களிடம் உள்ள கடைசி சல்லி காட்சியும் எனக்கு கொடுப்பார்கள். They do anything that they could, அவர்களால் செய்ய இயன்ற யாவையும் செய்வார்கள். but oh God, when it comes to coping with it and coming into it, ஆனால் ஓ தேவனே அதனோடு இசைந்து போவது என்பது அதற்குள்ளாக வருவது என்பது வரும்போது I pray, God, that this will be the night that you'll reward them ஓ தேவனே அவர்களுக்கு நீர் பலனளித்து and pour down your Holy Spirit upon this convention. இந்த கன்வென்ஷன் மேல் உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றும் இரவாக இது இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். And may there not be a frolic or jumping around, ஒன்று கூட சோடையாய் அல்லது சுற்றி குதிக்கின்றதா இல்லாமல் but a weeping and a crying and a repenting, ஆனால் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் மனம் திரும்பிக் கொண்டும் holding on to the horns of the altar while we see judgments rolling beneath us tonight. இன்றிரவு எங்களுக்கு அடியில் நியாய தீர்ப்பு கர்ஜித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டு நிற்கின்றவளா இருக்கும்படி செய்வீராக. Grant it, God, I pray as sincerely as I know how, in the name of Jesus Christ. அதை அழியும் தேவனே எப்படி உத்தமமாய் ஜெபிக்க முடியும் என்று எனக்கு தெரிந்த அளவில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். My brother, sister, I don't know what more to say. என்னுடைய சகோதர சகோதரியே இதற்கு மேல் என்ன சொல்லுவதென்றே எனக்கு தெரியவில்லை. If I found grace in your sight by the power of God, தேவனுடைய வல்லமையினாலே உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்குமானால், if you believe me to be his prophet, என்னை அவருடைய தீர்க்கதரிசி என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களேயானால், this is the first time in public I've ever said that. நான் எப்பொழுதாவது சொல்லி இருக்கிறேன் என்றால் இதுதான் நான் முதன் முறையாக பொதுமக்கள் முன்பாக சொல்லுகிறேன். But I feel a strange warning of some sort. ஆனால் ஏதோ ஒரு வினோதமான எச்சரிப்பாக நான் உணர்கிறேன். I'm not prone to this, you know I'm not. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எப்பொழுது நான் இசைகிறவன் அல்ல. I don't act like this. நான் அப்படி அல்ல என்று நீங்கள் அறிவீர்கள். நான் இந்த விதமாக நடிக்கிறதில்லை. I hesitated to speak that message and say those things. அந்த செய்தியை நான் பேசி அந்த காரியங்களை சொல்ல நான் தயங்கினேன். I run sideways and everything else to keep from doing it, but it's been said. அதை செய்யாமல் இருக்கும்படியாய் நான் பக்கவாட்டில் ஓடி காரியங்களை செய்தேன். ஆனாலும் அது சொல்லப்பட்டாயிற்று. And it'll stand at the day of the judgment as a witness that I've told the truth. நான் சத்தியத்தை சொன்னேன் என்பதற்கு ஒரு சாட்சியாக அது அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நிற்கும். That's thus saith the Lord God. அது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, Oh Pentecost, run for your life. ஓ பெந்தெகோஸ்துகளே உங்கள் ஜீவனுக்காக ஓடுங்கள். Flee to the horns of the altar and cry out before it's too late. பலிபீடத்தின் கொம்புகள் அன்னைக்கு ஓடி காலம் கடந்து போவதற்கு முன்னர் கதறுங்கள். For an hour will come when you can cry and it'll do no good. ஏனென்றால் நேரம் வரும் அப்போது கதறுவீர்கள், அது ஒரு நன்மையும் கொண்டு வராது. For Esau sought
to find a place of his birthright and couldn't find it. ஏசா தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை தேடினான், அவன் அதை கண்டறியவில்லை. I commit you, old California, old convention of the full gospel businessman. ஓ கலிபோர்னியாவே, ஓ சுவிசேஷ வர்த்தக புருஷரின் கன்வென்ஷனே, உங்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். Who I love, who I've left and strung to with all my heart. உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களை நான் விட்டு என் இருதயத்தோடு வாரி அணைத்துக் கொண்டேன். I commit you to Jesus Christ tonight. இன்றிரவு உங்களை இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்புவிக்கிறேன். Flee to him. Don't let the devil ever cool you off from this. அவரிடத்தில் ஓடி போங்கள், இதிலிருந்து உங்களை குளிர்ந்து போக பண்ண பிசாசிற்கு இடம் கொடாதீங்கள். Stay right with it until you're everyone filled with the Holy Ghost in so much that'll make you come to this word. நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உங்களை இந்த வார்த்தைக்கு கொண்டு வருமட்டாய் அதனோடு கூடவே அகலாமல் நில்லுங்கள். That'll make you women straighten up. That'll make you men straighten up. பெண்களாகிய உங்களை அது சீர்படுத்தும், மனிதராகிய உங்களை அது சீர்படுத்தும். If you say you've got the Holy Ghost and won't cope with the word, it's another spirit in you. என்னிடத்தில் பரிசுத்த ஆவி உண்டென்று நீங்கள் சொல்லி வார்த்தையோடு என்னால் இசைந்து போக முடியவில்லை என்பீர்களாகில் உங்களுக்குள் இருப்பது வேறொரு ஆவியாகும். God's spirit is on his word. தேவனுடைய ஆவியானது அவருடைய வார்த்தையின் மேல் இருக்கும். The Messiah, the anointed word. மேசியாவின் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை. The bride must be a Messiah, the anointed word. மணவாட்டியானவள் மேசியானியாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையாய் இருக்க வேண்டும். Let us stand to our feet in the name of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் யாவரும் எழுந்து நிற்போமாக. If you never hear my voice again, நீங்கள் மறுபடியுமாக என்னுடைய சத்தத்தை கேட்க முடியாமல் போனால், but God willing, I'm sailing to Africa in a few hours. தேவனுக்கு சித்தமானால் இன்னும் சில மணி நேரங்களுக்குள் நான் ஆப்பிரிக்காவிற்கு கப்பல் மூலம் போகிறேன். I may never return, I don't know. ஒரு கால் நான் திரும்பி வராமல் இருக்கலாம், எனக்கு தெரியாது. But I tell you, with all my heart, I've told you the truth. ஆனால் என் முழு இருதயத்தோடு நான் சொல்லுகிறேன், நான் சத்தியத்தை உங்களிடம் சொன்னேன். I haven't shunned to declare to you everything that God has told me to say. சொல்லும்படியாய் தேவன் எனக்கு கூறின எல்லாவற்றையும் நான் மறக்காமல் உங்கள் யாவரிடத்திலும் சொல்லுகிறேன். And I've said it in the name of the Lord. அதையும் நான் கர்த்தருடைய நாமத்தினால் சொல்லியுள்ளேன். It's a solemn moment. I don't know how to express it. இது ஒரு பயபக்தியான நேரம். இதை எந்த விதமாக வெளிப்படுத்தி காட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை. I've tried to leave the pulpit 3 or 4 times and I can't do it. 2 அல்லது 3 முறை பிரசங்க பீடத்தை விட்டு போக முயற்சித்தேன், ஆனால் அதை என்னால் செய்ய முடியவில்லை. This is a solemn hour. Don't you never forget it. இது ஒரு பயபக்தியான வேளை, இதை நீங்கள் ஒருபோதும் மறக்க முடியாது. This is a time that maybe God may be making his last call. ஒரு கால் தேவன் தம்முடைய கடைசி அழைப்பை விடுக்கின்ற நேரமாய் இது இருக்கலாம். I don't know. He'll make his last call someday. எனக்கு தெரியாது, என்று ஒரு நாள் அவர் அவருடைய கடைசி அழைப்பை விடுக்க போகின்றார். When? I don't know. எப்பொழுது? எனக்கு தெரியாது. But I'm telling you, according to that vision, it looks like that bride's about finished. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த தரிசனத்தின்படியாய் மணவாட்டியானவள் செய்தி முடிக்கப்பட்டாயிற்று போல் தோன்றுகிறது. Look at the nominal churches coming in. வெறும் பேருக்கான சபைகள் உள்ளே வருவதை பாருங்கள். When the sleeping virgin come for oil, she failed to get it. உறங்கிக் கொண்டிருந்த கன்னிகைகள் எண்ணெய் வாங்க வந்தார்கள், அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாமற் போயிற்று. The bride went in, the rapture went up. மணவாட்டி உள்ளே போனால் எடுத்துக்கொள்ளப்படுதல் மேலே போயாயிற்று. While they went to buy oil, the bridegroom comes. அவர்கள் எண்ணெய் வாங்க சென்றிருந்த போது மணவாளன் வந்துவிட்டார். Are you asleep? நீங்கள் உறக்கத்தில் இருக்கிறீர்களா? Wake up quickly and come to yourself. சீக்கிரமாக தூக்கம் கலையுங்கள், சுய நினைவுக்கு வாருங்கள். And let us pray each one like we were dying at this minute in the name of the Lord. இந்த நிமிடம் நீங்கள் மரித்துக் கொண்டிருந்தால் எவ்வளவு ஊக்கமாக ஜெபம் செய்வீர்களோ அவ்வாறே நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரின் நாமத்தில் ஜெபம் செய்வோம். Let's each one pray in your own way. நாம் ஒவ்வொருவரும் நமது சொந்த வழியில ஜெபம் செய்வோம். God Almighty, have mercy upon us, Lord. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே. Have mercy on me. என் மேல் இரக்கமாயிரும். Have mercy upon us all.
எங்கள் யாவர் மேலும் இரக்கமாயிரும். What good does it do, no matter what we do, if we fail in these things? இந்த காரியங்களில் நாங்கள் தவறி போய் நாங்கள் என்ன காரியம் செய்தாலும் சரி, அது என்ன நன்மை செய்ய போகின்றது? I stand and ask for mercy, O God, before this great city sinks beneath the sea. நான் நின்று கொண்டு இரக்கத்துக்காக கேட்கிறேன், தேவனே, இந்த பெரிய பட்டணம் கடலின் அடிக்கு போவதற்கு முன்னர் And judgments of God sweep this coast. தேவனுடைய நியாய தீர்ப்பானது இந்த கரையோரத்தை வாரிக்கொள்ளும் முன்பு I pray, God, that you'll call your bride. உம்முடைய மணவாட்டியை அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஓ தேவனே, I commit them to you now in the name of Jesus Christ. அவர்களை இப்பொழுது உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால். ஆமென்.